அஸ்ஸலாமு அலைக்கும் மதிநேரம் வணக்கம் பிள்ளைகள். என்னென்னு சொன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ சீரிஸோட உங்களை சந்திக்கிறேன். இன்னும் எக்ஸாமுக்கு 4 மாதங்கள் மீதமாயிருக்கிற இந்த தருணத்தை உங்களை சந்திக்கிறதுக்கான காரணம் ஒரு விளக்கம் உண்ட தாரத்துக்கு தான். உங்களுக்கு தெரியும், உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எம்சிக்யூ கேள்விகள் 50 ஆகவும் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் 4 ஆகவும் எஸ்ஏ கேள்விகள் 8ல் 4 ஆகவும் வரும். இது 50 புள்ளிகளையும் ஸ்ட்ரக்சர் 20 புள்ளிகளையும் எஸ்ஏ 30 புள்ளிகளையும் கொண்டதாக அமையும் உங்களோட முழு பேப்பர். மொத்தம் 130 புள்ளிகளுக்கு 100 புள்ளிகள் நீங்க எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவினூடாக என்னத்தை பார்க்க போறோம் சொன்னால், how to do essay questions analysis. நம்ம ஒரு மிக முக்கியமாக இன்றைக்கு கதைக்க போறது எஸ்ஏ கேள்விகளை மாத்திரம், அதாவது கட்டுரை வினாக்களை மாத்திரம் தான் நம்ம இன்றைக்கு கதைக்க போறோம். உங்களை பொறுத்தவரையில 8 கட்டுரை வினாக்கள் மொத்தமாக வரும். ஸோ முதலாவது விடையும் எஸ்ஏ கேள்விகள் மொத்தம் 8 வரும். 8 என்று சொன்னால் ஒன்று மெக்கானிக்ஸ்ல வரும், இரண்டாவது சவுண்ட்ஸ் அல்லது லைட்ஸ், சவுண்ட்ஸ் அல்லது லைட்ஸ் இது வேர்ப்ஸ்ல இருந்து வரும். ஸோ ஃபீல்ட்ஸ் 3 ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஃபீல்டு. அடுத்தது ப்ரப், ப்ரப்ல 3ல் 1 விஸ்கோசிட்டியோ, ப்ரப்ல இருக்கிற 3 பகுதிகள் உண்டு. அது விஸ்கோசிட்டியாக இருக்கலாம், மீள்தன்மை மாறி இதாக இருக்கலாம். அப்படின்னு சொன்ன இந்த 3 விடயங்கள் உண்டு. ஃபீல்ட்ஸா இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதே நேரம் கிராவிடேஷனல் ஃபீல்டாக இருக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது இதுல 4 கேள்வி சரி. அதுக்கு பிறகு வர்றது எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரானிக்ஸ். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிறதால இது ஒரு சாய்ஸ். அடுத்தது உங்களுக்கு வரப்போறது ஹீட் அண்ட் மெட்டர் அண்ட் ரேடியேஷன். நான் கதைக்க வந்தது இந்த கேள்விகளோட ஆர்டரை சொல்ல வரல. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 கேள்வியில நீங்க ஒரு 4 கேள்விகள் செய்யணும். ஒரு கேள்விக்கு 7.5 வீதம், 4 தர 7.5 30 புள்ளிகளை என்ன செய்யும் பெற்றுத்தரும் 100க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எஸ்ஏ கேள்விகள் இல்லாம மலுப்பல் அறிவுகளோட, மீண்டும் சொல்றேன், மலுப்பல் அறிவுகளோட நீங்க எஸ்ஏ பேப்பரை என்ன செய்யலாது, அணுக இயலாது. ஒரு பிள்ளை நோமலாக தியரி மட்டும் தெரியும். ஒரு மாணவன் ஒருத்தர் நம்ம எடுக்கிறோம், அவருக்கு தியரி மட்டும்தான் இருக்கு. அவர் போறார், எந்த கேள்வி வந்தாலும் மலுப்பலாம், பேப்பரை ஏமாத்தலாம் என்று போறார்னு கண்டால் அவருக்கு கண்டிப்பா 30ல் 5 6 தான் அல்லது 7 8 தான் வரும். ஸோ இது மிகப்பிழையான ஒரு வேலை. நீங்க ரீசன்ட் இயர்ஸ் எடுத்து பார்த்தால் 2021 22 23 24 எம்சிக்யூ கேள்விகளுடைய இலகுத்தன்மை அதிகரிச்சிருக்கு. இதை நம்ம சொல்லுவோம் இண்டெக்ஸ் ஆஃப் ஈஸினஸ் சொல்லுவோம். கேள்வியின் இலகுத்தன்மையின் சுட்டி 40% 2019 ஒப்பிடும்போது 2020 ஒப்பிடும்போது 30-40% என்ன செஞ்சிருக்கு சொன்னால் அதிகரிச்சிருக்கு. இப்ப எம்சிக்யூல இங்க கேஸ் இல்லை. இப்ப சாதாரணமா பிள்ளைகள் 50க்கு 25க்கு மேல எம்சிக்யூ எடுத்தும் அதிகமான மாணவர்கள் SW எடுக்கிறதுக்கான காரணம் எஸ்ஏ பரிபூரண அறிவு இருக்கிறது இல்லை. இப்ப இந்த வீடியோல நான் என்ன கதைக்க போறேன்னு சொன்னால், ஒரு எஸ்ஏ கேள்விக்கு நம்ம எப்படி தயார் செய்யணும், ஒரு எஸ்ஏ கேள்விக்கு நம்ம எப்படி தயார் செய்யணும்.
இதுக்கு நம்ம தயார்படுத்தல் எப்படி இருக்கணும்? சொன்ன பாடங்கள் 8 பாடங்கள் சொன்னேன். 8 பாடங்கள்ல இருந்தும் எல்லா பகுதியில இருந்தும் எஸ்ஏ வராது. உதாரணமாக நான் ஒரு பாடத்தை எடுக்கிறேன். நான் எடுக்க போற பாடம் verbs. verbsல பிள்ளைகள் மாறி மாறி வரும். அதுல சவுண்ட்ஸ் ஒலிகள் இருக்கு, லைட்ஸ் ஒலிகள் லைட் verbs இருக்கு. நான் இங்க இப்ப கதைக்க போறது சவுண்ட்ஸ் மட்டும். இந்த வருடம் சவுண்ட்ஸ் வருது என்றால் சவுண்ட்ஸ் பகுதிகள் எழுதினால் ஒவ்வொரு பகுதிகளாக நீங்க எழுதி பார்த்தீங்கன்னு கண்டால் ஒரு 8 பகுதிக்குள்ள சவுண்ட்ஸ் பிரிக்கலாம். உதாரணமா இந்த பாடத்தை மட்டும் கதைக்கிறேன். இப்படி நீங்க பாடத்துக்கு பாடம் அனலைஸ் பண்ணணும். இப்படி நீங்க பாடத்துக்கு பாடம் அனலைஸ் பண்ணணும். சோ முதலாவது பகுதி எளிமை இசை இயக்கம் SHM சொல்லுவோம். இரண்டாவது பகுதி அலைகள், அலைகளின் இயல்புகளாக இருக்கலாம், அலைகளின் வகைகளாக இருக்கலாம், அலைகள். இதுல மூன்றாவது பகுதி அதாவது குழாய்களில் அதிர்வு, குழாய்களில் அதிர்வு, குழாய்கள் அதிர்வுக்குள்ள வாயுக்களில் ஒளியின் வேகம், திண்மங்களில் ஒளியின் வேகத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க இதுக்குள்ள. அடுத்தது கம்பிகளில், தந்திகளில் அதிர்வு, இப்படின்னு சொல்லி நீங்க அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போங்க. அடுத்தது ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவு பிளஸ் ஒளியின் இயல்புகள், அதனால் ஒளிச்செறிவு எடுக்கிறேன். அடுத்தது பிள்ளைகள் டொப்ளர் எஃபெக்ட், டொப்ளர் எஃபெக்ட். அடுத்தது மிக பிரதானமாக நமக்கு மேலதிகமாக ஒரு ஆளை சொல்ல போனால் செமியோஸ்லோஜி, நடுக்காலைகள். இது ஒரு தனி கேள்வியாக வருது, நடுக்காலைகள். எட்டாவது நமக்கு அல்ட்ரா சவுண்ட் கேள்விகள் வருது. அல்ட்ரா சவுண்ட்ல தனி கேள்விகள் வருது. அதை நம்ம பவுசுக்குள்ள கொண்டு வரலாம். அதை நான் தனியாக கொண்டு வரேன். அல்ட்ரா சவுண்ட் பிளஸ் லேசர். இப்ப பாஸ் பேப்பர்ஸ் மாடல்ஸ் வச்சு பார்த்தால் எளிமையை சேர்க்கும் ஒரு எஸ்ஏ பகுதி அல்ல இதுவரைக்கும். பொதுவாக வேர்வ்ஸ் ஒரு எஸ்ஏ பகுதி அல்ல. குழாய்களில் அதிர்வு எஸ்ஏ பகுதி, தந்திகள் அதிர்வு ஒரு எஸ்ஏ பகுதி, ஒளிச்செறிவு ஒரு எஸ்ஏ பகுதி. ஆனால் அதிகம் வினவப்படல ஒளிச்செறிவு. வேற கேள்விகளுக்குள்ள ஒளிஞ்சி வந்திருக்கு ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு தனியாக கடைசியாக ஒரு கேள்வி வந்திருக்கு. டொப்ளர் எஃபெக்ட் ஒரு பிரதானமான கேள்வி. நடுக்கலைகள் ரீசெண்டாக சுனாமி அலைகளாக இருக்கலாம், நடுக்கலைகளாக இருக்கலாம். 2000 விளங்கிட்டா? ஸோ இப்போ வர கேள்விகள். ஸோ இதுவும் ஃபேமஸ் ஆகி கொண்டு வருது. ஸோ அல்ட்ரா சவுண்ட் வந்திருக்கு, மீண்டும் வரலாம். அதிகமான மாடல் கேள்விகள் இருக்கு லேசர் அல்ட்ரா சவுண்ட்ல. ஸோ இந்த பகுதிகளில் இப்போ அலசி ஆராயன். முதலாவது வரக்கூடிய தலைப்புகளை பார்த்துட்டோம். நான் இப்ப கதைக்கிறேன் என்னென்று சொன்னால், ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளும். இது ஒரு வேகமாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளும். ஸோ சம்டைம் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் பிள்ளைகள். சம்டைம் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும். ரைட். இப்ப நான் இதுல டொப்ளர் எஃபெக்டம் பத்தி மட்டும் கதைக்க போறேன். ஸோ எதிர்பாருங்கள், ஸ்ட்ரக்சருக்கு எம்சிக்யூக்கு எல்லாம் வடிவ அனலைஸ் பண்ணி காட்டுறேன் இந்த முறை. நீங்க என்ன செய்யணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் அந்த லிஸ்ட்ல டொப்ளர் எஃபெக்டை மட்டும் எடுக்கிறேன். டொப்ளர் விளைவு. இப்ப நீங்க டொப்ளர் விளைவுக்கு ரெடி ஆகிறது எப்படி, இதைத்தான் நான் இங்க கதைக்க போறேன். முதலாவது நீங்க படிக்க வேண்டியது ஒரு தாளடுங்கு, ஒரு ஃபுல் ஸ்கப் பேப்பர், 2 பக்கம் இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுடைய எஸ்ஏ பேப்பர் மொத்தமும் 42 தலைப்புகள் தான். இப்படி டொப்ளர் விளைவு மாதிரி 40 தலைப்புகளுக்குள்ள மொத்தத்தையும் அடக்கும். ஃபேமஸான கேள்விகள் 1-2 தப்பி போகும். நமக்கு 8ல் 6 நம்ம பார்த்துட்டு போனது வந்தால் போதும். ஏதான் அதுல 2 கழிச்சிட்டு பெஸ்ட் அடிக்கலாம். இப்ப நீங்க இந்த முதலாவது நீங்க இதுல வரை விலக்கணம் எழுதணும். வரை விலக்கணம். இரண்டாவது இதுல பயன்பாடுகள் எங்க எங்க பயன்படுது, இந்த கேள்வியை நான் உடைச்சு காட்டுறேன்.
மூன்றாவது இதில் ஈக்குவேஷன்ஸ் சமன்பாடுகள் என்ன என்ன, முக்கியமான சமன்பாடுகள் என்ன என்ன, இதில் ஏதும் கிராஃப்ஸ் இருந்தால், ஷார்ட் நோட்ஸ் இருந்தால் அந்த பக்கத்துக்குள்ள ஷோர்ட்டாக எழுதி கொள்ளணும். இப்போ நான் டொப்ளர் விளைவு பற்றி உடைக்க போகிறேன். ஒரு எஸ்ஏ கேள்வி வாரது வெறும் தியரி அறிவு வச்சு மட்டுமல்ல, அந்த பேப்பர் நமக்கு ஒரு ஊன்றுகோல். இப்போ இந்த கேள்வியை நான் அழகாக உடைச்சு காட்ட போகிறேன். நீங்கள் பயன்பாடுகளை பார்த்தால் டொப்ளர் விளைவில் பயன்பாடுகளை பார்த்தால் இப்போ எஸ்ஏ கேள்வி உங்களுக்கு பிடிச்சி தர போகிறேன். வடிவா பாருங்க. டொப்ளர் விளைவுடைய பயன்பாடுகளை பார்த்தால் வான் பொருட்களின் இயக்கம், வான் பொருட்கள் என்றால் விண்கல்லாக இருக்கலாம், நட்சத்திரமாக இருக்கலாம், கோள்களாக இருக்கலாம். கோள்களுடைய இயக்கம், கதி, சுழற்சி கதி எல்லாம் பெறுவது வான் பொருட்களின் இயக்கம். இரண்டாவது பார்த்தால் குருதிக்கலங்களின் இயக்கம், சிறிய பொருட்கள் குருதிக்கலங்களின் இயக்கம், ஒவ்வொன்றிலையும் கேள்வி வந்து இருக்கும். மூன்றாவது விமானம், கப்பல், விமானமாக இருக்கலாம், கப்பமாக இருக்கலாம், கப்பலாக இருக்கலாம், இல்ல அதில் இயக்கங்கள். ஒரு வாகனமாக இருக்கலாம், அதை நான் இன்னொரு தலைப்புல கொண்டு வரேன், நேர்கோட்டு இயக்கம். இன்னொன்று கொண்டு வரேன் நான், நட்சத்திரத்தின் சுழற்சி, நட்சத்திர சுழற்சி. இது ஃபேமஸா நம்ம உடைக்கிற சில பயன்பாடுகள். இதுல என்ன கேள்வி எப்ப வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் இதுக்கு பிறகு வரப்போற கேள்விகளை அனலைஸ் பண்ண போறேன். இதுக்கு தான் சொல்றது பாஸ் பேப்பர் மட்டும் போதாது. பாஸ் பேப்பரோட சேர்ந்து நல்ல மாடல் கேள்விகள் உடைக்கணும். வெறுமே பாஸ் பேப்பரை மட்டும் 2001ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் மட்டும் உங்களுக்கு டொப்ளர்ல வர முழு கேள்வியும் செய்யல. உதாரணமா டொப்ளரை பற்றி மட்டும் கதைக்கல. நீங்க இப்போ பாஸ் பேப்பர் மட்டும் எனக்கு ஒரு எடுக்க போதுமாண்டா போதாது. பாஸ் பேப்பர் மாடல் கேள்வி, நல்ல மாடல் கேள்விகளை மொரட்டுவ பேப்பர் மாதிரி, FWC பேப்பர் மாதிரி, சப்போர்ட் செமினார் பேப்பர் மாதிரி, டிபார்ட்மெண்ட் பேப்பர் மாதிரி கேள்விகள் உடைக்க தெரியாதக்கள் வேணும் அந்த கதை கதைக்கலாம். நீங்கள் நோட்ஸை பாடமாக்கிட்டு போயோ நோமலாக படிச்சுட்டு போய் ஒரு எடுக்க முடியாது. கனவு காணாதீங்க. கூட்டத்துக்கு நம்ம சொல்லி கூல் பண்ணுற ஆசிரியராக இருக்க இல்லாது. எங்களோட வாயிலேருந்து உண்மைதான் வரும். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபாலோ பண்ணாட்டியும் சரி. நான் இதை யூடியூப்பில் தான் போடுறேன். எங்களோட கிளாஸஸில் கதைக்கிற விஷயம் இல்லை, பப்ளிக்காக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த கேள்விகளை பார்த்தால் பாஸ் பேப்பர்ஸில் வந்த முதலாவது கேள்விகளை பார்ப்போம். இப்படி அனலைஸ் பண்ண தெரியும். இப்படிதான் நான் எல்லாம் கெஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்றது எல்லாம் அங்க வரும். ஸோ முதலாவது 2001ஆம் ஆண்டு கேள்வி, அதுக்கு பிறகு வந்தது 2006ஆம் ஆண்டு கேள்வி, அதுக்கு பிறகு வந்தது 2012ஆம் ஆண்டு கேள்வி, அதுக்கு பிறகு வந்திருக்கு 2021ஆம் ஆண்டு கேள்வி, அதுக்கு பிறகு வந்திருக்கு 2023ஆவது கேள்வி. ஸோ இப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் வடிவா வந்துகிட்டே இருக்கு. 2023 விடுங்கள், 2023 எல்லாம் கலந்தது. டொப்ளர் தனி எடுக்க இயலாது. ஸோ இந்த நாளும் தனி டொப்ளர்ல வர கேள்விகள். 2001 யாருன்னு சொன்னால் குருதிக்கலங்களின் இயக்கம், அதாவது குருதிக்கலங்களின் இயக்கம். ஸோ குருதிக்கலங்கள் ஒரு கேள்வி வந்திருக்கு. 2006 திரவ மேற்பரப்பு அலைகளை பத்தி பார்க்கிற திரவ மேற்பரப்பு அலை இயக்கம் பத்தி பார்க்கிற கேள்வி வந்திருக்கு. 2012 டாப்ளர் ஷிஃப்ட், அதாவது கோள்களின் இயக்கம், கோள்களின் இயக்கம். 2021 நேர்கோட்டு இயக்கத்தில் வார வாகனங்களின் இயக்கம், வாகன இயக்கம். இது வராம ராயல் காலேஜ் பேப்பர்ஸ் நல்ல கேள்விகள், சிங்கள மாடல் பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகள் சிலது சொல்றேன். இதுக்குட்பட்ட சில கேள்விகளை சொல்றேன். நான் கண்ட மாடல் கேள்விகளை பார்த்தால் இதுல ரெடார் வந்து இருக்கு. நான் மீண்டும் போடுறேன், நேர்கோட்டு இயக்கத்தில் ரெடார், ரெடார் சிஸ்டம். விமானத்தில் ரெடார் சிஸ்டம், அதாவது விமானத்தில், இது வந்து கார்ல ஒரு கேள்வி வருது. விமானத்தில் ரெடார் சிஸ்டம்.
ஸோ இப்படி வரும். அதாவது ரெடார் சிஸ்டம் வந்து எதுல வருது? விமானத்துல, கார்ல. இரண்டாவது கேள்வி. இன்னொரு முதல் கேள்வியை கண்ட நான் நட்சத்திரங்களின் சுழற்சி சம்பந்தமாக, நட்சத்திர சுழற்சி சம்பந்தமாக, அதில் அலைவு காலம், அதில் மீடியன் காலம். இன்னொரு முதல் கேள்வி தனியே ஒரு கப்பலின் இயக்கம், லாஜிஸ்டிக்ஸ், கப்பலின் இயக்கம் சம்பந்தமாக ஒரு முதல் கேள்வி கண்டேன். ஸோ இப்படி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பாஸ் பேப்பர்ஸை செஞ்சு இந்த முதல் கேள்விகளையும் செஞ்சு பார்த்துட்டு போகணும். சம்டைம் இதுகள் வந்ததால் இதுல வராத விமானத்தில் ரெடாரோ நட்சத்திரங்களின் சுழற்சியோ ஒரு கப்பல் சம்பந்தமான ஒரு கேள்வியோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி உதாரணமா நமக்கு ஃபேமஸான ஆக்களை கதைக்கிறோம். இது ஒரு டொப்ளர் விளைவு. இதே மாதிரி எஸ்ஐல பலது பெறப்பட்ட 40 தலைப்புகள் இருக்கும். ஸோ இது இப்படி அனலைஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஒரு ஏ ஒன்று எடுக்கிறண்டால், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுக்கிறண்டால் ஒரு கேள்வி கூட நீங்க மிஸ் பண்ணலாம். நிறைய பேர் மிஸ் பண்ற இடம் எஸ்ஏ கேள்விகள் தான். நீங்க நினைச்சிட்டு வருவீங்க எஸ்ஏல மார்க்ஸ் வருதுன்னு. எஸ்ஏல மார்க்ஸ் வராது. நிறைய பேர் போன முறை 38, 40 எடுத்தும் பி எடுத்தாக்கள் இருக்கு, 41 எடுத்தும் பி எடுத்தாக்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து நான் ஐலண்ட் வைடா கிளாஸ் செய்யறதால ஆயிரக்கணக்கான ஆக்கள் என்று படிக்கிறதால அந்த பரிபூர்ண டேட்டா என்கிட்ட இருக்கும். ஸோ சரியா தெளிவா விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இதை எங்கட கிளாஸஸ்ல நான் என்ன செய்யறேன் சொன்னால், இப்படி உங்களுக்கு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கைட்னு சொல்லி 5ஆ பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு கைட்ல, ஒரு பேஸ்ல 100 கேள்விகள் கொண்டதாக எஸ்ஏ கேள்வி 30, ஸ்ட்ரக்சர் கேள்விகள் 30, பாஸ் பேப்பர் கேள்விகள் 40 ஃப்ரீ வீடியோஸா கொடுக்கிறோம். ஸோ தேவையான பிள்ளைகள் எங்கட எஸ்ஏ ஸ்ட்ரக்சர், அதாவது எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கைட், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கைட்ல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது பேஸ் 1, 2, 3, 4, 5 நடக்கும். ஸோ இப்போ 1 சரி, 2 போய் கொண்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான ஆட்கள் 1 வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ண உங்களுக்கு நேரம் பொருத்தம் இல்லாட்டி நீங்க 1500 ரூபாய் பணம் செலுத்தி அந்த புத்தகங்கள் உங்களுக்கு இலவசமாக கிடைச்சி தரமான கேள்விகள், மொரட்டுவ பேப்பர்ல வர கேள்விகள், ராயல் காலேஜ்ல வர கேள்விகள், ஜெயக்குமார் சேர்ல வர கேள்விகள் சொல்லி நல்ல தரமான கேள்விகள் நம்ம என்ன செய்யலாம். FWCல வர ஹார்டான கேள்விகள் சொல்லி சப்போர்ட் செமினார்ல வர, டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ்ல வர, சிங்கள மீடியம் பேப்பர்ஸ்ல வர கேள்விகள் உடைச்சி அழகாக செஞ்சு தரும். ஸோ தேவையான மாணவர்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட கருத்துக்களை, உங்களோட பின்னூட்டங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோனோடாக சந்திப்போம். தேவையான வீடியோவின் தலைப்பையும் போட்டு விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.